ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை யாருக்கு? நமக்கு இயேசுவா தந்த வார்த்தைகள். ஹல்லேலூயா. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யாரு? இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு புஸ்தகம் 4:15. அன்பு தேவ பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கு சென்றாலும் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் இவர்களுக்குத்தான் அற்புதம் செய்வேன், இல்லை அவர்களுக்குத்தான் அற்புதம் செய்வேன் என்று ஒரு தலையே அற்புதம் செய்பவர் அல்ல. தன்னை நம்பி வருகிற யாவருக்கும், நம்பி கூப்பிடுகிற யாவருக்கும் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. தேவனே, அவர் உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களையும் நரகத்திற்கு செல்லாமல் எல்லோரும் நித்திய மோட்சத்திற்கு செல்ல நாம் ஒவ்வொரு பேரும் செல்வதற்காக சிலுவையில் தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தவர். மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். தேவனே, சிலர் ஏன் நமக்காக அவர் மரிக்க வேண்டும், சாக வேண்டும் என்று கேட்கலாம். கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாங்க. தேவனே, அருமையானவர்களே, நீங்களும் நானும் நம் சந்ததிகளும் செய்யும் பாவத்திற்கு தான் அவர் சிலுவையில் மரித்தார். சிலர் இப்படி கேட்பார்கள், நான் அப்படி என்ன பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லுகிறேன். பிள்ளைகளே, கலாத்தியர் வேதத்துல கலாத்தியர் புஸ்தகம் இருக்குது. அதுல 5:19 விபச்சாரம், வேசித்தனம், வைராக்கியங்கள், கோபங்கள், அசுத்தங்கள், காம விகாரங்கள், விக்கிரக ஆராதனைகள், பிரிவினைகள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், வீண் புகழ்ச்சி, மற்றவர்களை கோபமூட்டுதல், பொய் பேசுவது, களவு செய்வது, மற்றவர் பொருள்களை இச்சிப்பது, இப்படி வேதத்தில் அநேக பாவங்களை பற்றிய அநேக பாவங்களை பற்றி நம் தேவன் சொல்லி இருக்கிறாரு. இதில் எதை செய்தாலும் என்ன செய்யணும்? நித்திய மோட்சத்திற்கு போக, பரலோகத்துக்கு போக முடியவே முடியாது. நேர எரி நரகத்துக்கு தான் அனுப்புவார்கள். தேவப்பிள்ளை, ஏனென்றால் இந்த பாவங்களுக்கு தண்டனை அங்குதான், எங்க? எரி நரகத்தில் தான் நிறைவேற்றப்படும். தேவப்பிள்ளை, நம் தேவன் அவர் படைத்த நம் ஜனங்களை எரி நரகத்துக்கு செல்ல கூடாது என்றுதான் அவர் நம்ம செய்த பாவத்திற்கு அவர் சிலுவையை சுமந்தார். நம் கண் செய்த பாவம், நம் காது செய்த பாவம், நம் வாய் செய்த பாவம், நம் கை செய்த பாவம், நம் சிந்தனையில் செய்த பாவம், இப்படி நம் ஒவ்வொரு உறுப்புகளும் செய்த பாவத்திற்கு, நாம் செய்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்ததற்கு தண்டனையாக நம்மை சிலுவையில் ஆணை அறைந்து தொங்க போட வேண்டும். அதான் தண்டனை. அப்படி தொங்க போட்டாலும் நம் பாவம் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படாது. ஏனென்றால் நம் பாவ ரத்தம் இந்த பூமியில் விழும் ஒவ்வொரு துளியும் பூமியை தான் தீட்டுப்படுத்தும். அவ்வளவு பாவம். அதனால்தான் நம் பாவம், ஒரு பாவம் இல்லாத நம்மளை படைச்ச உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவத்திற்காக, பாவம் இல்லாத அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நம்ம பாவம்லாம் மன்னிப்பு கிடைப்பதற்காக, அதற்காக என்ன செஞ்சாரு? ஆண்டவர் நமக்கு இறங்கினாரு. தேவப்பிள்ளை, நம்மை உருவாக்கிய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம் பாவங்களுக்காகவும் தான் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை முழுவதும் சிலுவையில் நமக்காக சிந்தி நம் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று தந்தார். இனி நம் பாவிகள் அல்ல, பரிசுத்தவான்கள் என்று சொல்ல அந்த மெய்யான தேவன் இறங்கினார். தேவப்பிள்ளையும் இருளில் இருக்கிற, இருளிலா? அது என்னது அப்படி என்ன நீங்க கேட்குறீங்களா? இருளில் என்றால் என்ன என்று கேட்கிறீங்களா? தேவப்பிள்ளை, இருள்னா தேவப்பிள்ளை பாவ இருளில் இருக்கிற நம் உள்ளத்தில் இயேசு எப்படி பாவ இருளில் இருக்கிற நம் உள்ளத்தில் இயேசு வரும்போது பாவம், சாபம், வியாதி, நிந்தனைகள், கண்ணீரின் போராட்டம், கடன் பாரங்கள், பில்லி சூனியங்கள், ஏவுதல் பில்லி சூனியங்கள், பிசாசின் அந்தகார வல்லமை, நாசம், மோசமாகிய இருளின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து பெரிய வெளிச்சத்தை காண செய்கிறார். இப்பொழுதும் இருளில் இருக்கிற நம்மில் ஒவ்வொரு பேரும் தேவ வெளிச்சத்தை காண தேவனிடத்தில் ஜெபிப்போமா? பாருங்க, முழங்கால் போட்டு எல்லாரும் இருக்கிறத ஜெபிங்க. ஹல்லேலூயா. இருளில் அதிகாரத்திலிருந்து எங்களை மீட்டு விடுதலை கொடுத்து உங்களுடைய வெளிச்சத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறவரே இயேசுப்பா, ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற இருளின் பாதைகளை மாற்றி ஆண்டவரை வெளிச்சத்தின் பாதைகளுக்கு கொண்டு வருவீராக. ஆண்டவரே இயேசுப்பா, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் முகம் பிரகாசித்தது என்று வேதத்தில் உள்ளதை தகப்பனே. இயேசுப்பா, இந்த பிள்ளைகள் உம்மையே நோக்கி பார்த்து உம் சமூகத்தில் ஜெபித்து இருளின் சக்திகளை இந்த விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக ஆவியானவரே இயேசுவின் நாமத்தினாலே அவளுக்காக ஜெபிக்கிறேன் ஜீவனில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே இந்த செய்தியை கேட்கிற இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் அடியேனையும் ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.